ரோகிணி பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே முத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் சொல்றாங்க. ஆமா அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னத்துக்காக அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் எப்பவுமே உண்மையா இருப்பாரு, உழைக்கிறவர். அவரை பத்தி நீங்க எதுவுமே தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாரு ரவி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரவி சொல்றாரு, ஆமா அவன் சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள விஜயா வந்துட்டாங்க. என்ன என்ன இங்க கத்தி பேசிட்டு இருக்கா? வீட்டுல ஒரு வேலை கூட நீ செய்யலையா? போய் வேலை செய், எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதை கேட்டோடனே மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க அவரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, என்ன கத்திக்கிட்டு இருக்க? இவ்வளோ நாளா உன் புருஷன் இருக்கிற யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான், அடுத்தது நீ ஆரம்பிச்சிட்டியா, வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா மீனாவை திட்டாங்க. மீனா உள்ள போயிட்டாங்க. விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே டிரைவர்னா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்ல வேலைலாம் கிடையாது, அவரு கூட தான் வேலை செஞ்சார், டிரைவர் வேலை என்னத்த பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆமாம் டிரைவர் வேலைலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷமாக படித்து டிகிரி வாங்குறான், அது பெருசா இல்லை சும்மா 4 நாள் எடுத்து கார் ஓட்டினா பெருசாக வளர்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது இங்கே பாருங்கள், என்ன டிரைவர்னா அவ்வளோ உங்களுக்கு கேவலமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே முத்து அவங்க அப்பா 2 பேருமே கீழே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மேலே வராங்க. பாருங்கப்பா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டிரைவர்னா என்ன டிரைவர்னா, இவ்வளோ நாளாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், யாராவது கேட்டால் என்னம்மா சொல்லுவேன், அவர் கவர்மெண்ட் வேலை அப்படி தானே சொல்லுவேன், ஆனால் டிரைவர்னு சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஏன்னோ கார் எடுத்து ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், டிரைவர் வேலைனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு டிரைவர் வேலைனா அவ்வளோ இலக்காரமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் திட்டுறாங்க, முத்துவும் திட்டுறாரு. 2 பேருமே மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. விஜயா வீட்டில் இருக்காங்க. அப்போ சுருதியோட அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். இல்லை நாளைக்கு என்னோட பொண்ணுக்கு சீர் கொடுக்கணும், நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? வாங்க சம்மந்தி வாங்க, நீங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை, வாங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டோன்னே அப்போ அவர் கேட்குறாரு, எதுக்காக நீ போய் சுருதிக்கு போயிட்டு சீர்லாம் தர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைங்க இதெல்லாம் நம்ம கொடுக்கணும், கொடுத்தாதான் சுருதியும் அந்த ரவி 2 பேரையும் நம்ம வீட்டில் தனியாக கூட்டு வந்து வைக்க முடியும், இதெல்லாம் அதுக்கான நாடகம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஒரே மேலே சவுண்டு, என்ன இது யார் வந்துட்டா, யாராவது செத்து போயிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்டுட்டு வராரு. பார்த்தா சுருதியோட அம்மா நல்ல சீரெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்படியே மேலே தாளத்தோட வராங்க. வாங்க மம்மி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லா சீரையும் பார்க்குறாங்க. அதில் ஒன்றுத்தில் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது, புடவை எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்ன இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. நான் தான் சொன்னேனே பொங்கல் சீர் இன்னைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நின்றுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மீனா முத்து 2 பேருமே. பார்த்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தியா, எனக்கு தயவு செய்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசுறாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து கிட்ட சொல்கிறாங்க. அவங்க எல்லா சீர்வரிசையும் கொடுக்குறாங்க. அப்போ ஜுவல்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது சுருதி, நல்லா இருக்குது, உன் கழுத்தில் போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாங்க உங்களுக்கு புடவை, அவருக்கு வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐயோ புடவை நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கே, சூப்பராக இருக்குங்க புடவை, எல்லாமே சம்மந்தி சூப்பராக இருக்குது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மீனாவோட அம்மாவும் வராங்க. இந்தாங்க பொங்கல் சீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதை வாங்கவே இல்லை விஜயா. வாங்கு விஜயா ஃபஸ்ட்டு வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. 2த்தையும் வாங்குறாங்க. வாங்கிட்டோடனே பக்கத்தில் உட்காடுறாங்க. இவங்க தான் மீனாவோட அம்மான்னு சொல்கிறாங்க. உடனே சுருதியோட அம்மா எழுந்து நிற்கிறாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன், டைம் ஆகிடுச்சு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ விஜயா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன பார்த்தீங்களா, வந்த சம்மந்தி அனுப்பிட்டீங்க, உங்களை யார் இன்னைக்கு வர சொன்னா? என்ன மீனா ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டியா, சுருதிக்கு வந்து சீர் வைக்க வராங்க, அதனால் நீ வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டியா? என்ன சீர் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தியா, சாயம் போகிற 2 புடவை, இது 2 பூ, கோயம்பேடு போயிட்டு பழைய பழம் இதெல்லாம் வாங்கி வந்து 2 முறுக்கு இது வாங்கி கொடுத்துட்டு அப்படி சீரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. எதுவுமே பேசல. மீனாவோட அம்மா அமைதியாக நிற்கிறாங்க. மீனாக்கு பயங்கரமாக கோவம் வருது. முத்து சொல்கிறாரு, என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை, எங்கள் மாமியாரால் என்ன முடியுமோ அதை தான் அவங்க செய்வாங்க, நீங்கள் இங்கே திமுறாலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் விஜயா நீ அடங்கவே மாட்டியா, அவங்கவுங்களால் முடிஞ்சது தான் செய்ய முடியும், நீ என்ன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, வந்தவங்களை இப்படி தான் அவமானப்படுத்தி அனுப்புவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. அவங்க அம்மா சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு என்ன தோடுதோ அதை செய்யுங்க, நான் எதுவுமே தப்பாக சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் பெருசாக மனசில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே கிளம்புறாங்க.
கிளம்புறாங்க மீனாவோட அம்மா. மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஓகே நான் டப்பிங் போகிறேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அத்தை அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன மாதிரி சீர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதில் தங்கம் இருக்குது, இதில் வைரம் இருக்குது, இதில் பட்டு புடவை இருக்குது, இதில் எவ்வளோ பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போதே கண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ பேச்சு பேசுறியே ரோகிணி, உங்கள் வீட்டிலேருந்து என்ன தட்டு கொண்டு வந்தாங்க, உனக்கு என்ன சீர்க்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அவங்க அழுதுகிட்டே மாடிக்கு போகிறாங்க. அப்போ விஜயா போகிறாங்க. என்ன சீர் கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அழாதம்மா,